இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஹச்பி கேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சிலிண்டர் எப்படி ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி வாங்குறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹச்பி கேஸோட வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹச்பி கேஸோட கஸ்டமர் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அல்லது உங்களோட ப்ரௌசரில் வந்து ஹச்பி கேஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் லிங்க் அது தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த பேஜுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹச்பி கேஸோட கேஸ் புக் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்பிஜி ஐடின்னு சொல்லிட்டு ஒரு 17 டிஜிட் நம்பர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த 17 டிஜிட் எல்பிஜி ஐடியை வந்து இங்கே கொடுக்கணும். அல்லது இங்கே வந்து நார்மல் சர்ச் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், தென் கன்சியூமர் நம்பர். கன்சியூமர் நம்பருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹச்பி கேஸ் புக்கில் இருக்கும். ஒன்று குயிக் சர்ச்சில் எல்பிஜி ஐடியை வந்து என்டர் பண்ணணும், அல்லது நார்மல் சர்ச்சில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், நீங்கள் ஹச்பி கேஸ்க்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து கேப்சா கோட் கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஓடிபி டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அதை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்க்கு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த மெயில் ஐடி, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து வந்திருக்கும். இந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி லாகின் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி, தென் கேப்சா கோட், உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். நீங்கள் ஹச்பி கேஸோட வெப்சைட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹச்பி கேஸ்க்குனே சொல்லிட்டு மொபைல் ஆப் இருக்குது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹச்பி கேஸ் தான். இதோட ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து தென் ஓடிபி வரும். தென் அதுலேயும் பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஆப்லேயே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் மொபைல் நம்பர் ஏதாவது மாற்ற போகிறீங்க அப்படின்னாலுமே இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகணும் அப்படின்ற நீட் கிடையாது. அது மாதிரி சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போல்லாம் சிலிண்டர் புக் பண்ணீங்க, அவங்க எப்போ டெலிவரி பண்ணாங்க அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து இந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி இதில் வந்து சைன்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹச்பி கேஸோட ஒரு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உள்ளே லாகினோ சைனப்போ பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ மொபைல் நம்பர் கொடுத்து இப்போ நான் வந்து இங்கே சைன்அப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து வருது. இந்த மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அகெயின்ஸ்ட் யுவர் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹச்பி கேஸோட ரெஜிஸ்டர் ஆகிருக்க கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து இப்போ லாகின் பண்ணுறேன். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப் ஆப்ஷன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களோட எல்பிஜி ஐடி, கன்சியூமர் நம்பர், உங்களோட கன்சியூமர் நேம், அட்ரஸ், அது மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இப்போது உங்களோட கனெக்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர் வந்து இதோட லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொஃபைல் அப்படின்றதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட இதில் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். இந்த ஆப்க்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்க முடியுது. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சரண்டர் யுவர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ஷனை வந்து சரண்டர் பண்ணணும் கூட பண்ணிக்கலாம். சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களோட கனெக்ஷன் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஆர் மெக்கானிக் சர்வீசஸ்னு இருக்குது. இதில் மெக்கானிக் சர்வீஸ் கால் அப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் மூலமாகவே உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி சிலிண்டர் புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து எல்பிஜி ரீஃபில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி. நீங்கள் சிலிண்டர் வரும்போது தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த எல்பிஜி ரீஃபில் ஆர்டர் ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ப்ராடக்ட் நேமில் உங்களோட சிலிண்டர் டைப் வரும். 14 kg 5 kg அப்படின்ற சிலிண்டர் டைப் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம 12 சிலிண்டர் வந்து வாங்கலாம் இல்லையா. ஸோ அதில் வந்து சப்சிடி கன்சியூமில் வந்து நம்ம எவ்வளோ சிலிண்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து சப்சிடி கன்சியூமில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ சிலிண்டர் ரிமைனிங் இருக்குது அப்படின்றது வந்து சப்சிடி அவைலபிள் அப்படின்றதுல வந்து காமிப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றது வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறாங்க. அமௌண்ட் டு பி பெய்டு வந்து 852. இப்போ வந்து பே ஆன்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே ஆன்லைன் பட்டன் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் பே ஆன்லைன் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஹெச்பி கேஸோட பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் எந்த கேட்வே மூலமாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே HDFC அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் திருப்பியும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறாங்க. அடுத்து கீழே வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே இருக்குது. இதில் நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே UPI மூலமாக பே பண்ண போகிறேன், அதனால் UPI சூஸ் பண்ணிக்கிறேன். UPI சூஸ் பண்ணிவிட்டு கூகுள் பேவோட அந்த UPI ID வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணோன்னே இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்துடும். கூடவே பார்த்திங்கன்னா ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து கேஸ் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ரீஃபில் ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் சிலிண்டர் புக் பண்ணிங்களோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க, அவங்க எப்போ டெலிவரி பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து வியூ சப்சிடி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் கீழே இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களோட சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வியூ ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் டேட், பேமெண்ட் சோர்ஸ் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்பி கேஸோட குயிக் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குயிக் பே ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. டேரெக்டாக அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து ஹெச்பி கேஸோட குயிக் பே அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த குயிக் பேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் நேம், கன்சியூமர் நம்பர், தென் கேப்சா கோட் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அல்லது இங்கே நார்மல் சர்ச்சில் வந்து உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஹெச்பி டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கன்சியூமர் நம்பர் இதை கொடுத்துட்டு தென் கீழே இருக்கு இல்லையா அந்த கேப்சா கோட் இதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். நான் இப்போ இங்கே நார்மல் சர்ச்சில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், தென் கன்சியூமர் நம்பர் கொடுத்து இங்கே கீழே இருக்க கேப்சா கோட் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இங்கே எந்த டைப் ஆஃப் சிலிண்டர், தென் சப்சிடி கன்சியூம்டு, சப்சிடி அவைலபிள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. தென் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் பே ஆன்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிலிண்டர் வந்து புக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வேறு எந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. இதே மாதிரி ஹெச்பி கேஸோட நியூ கனெக்ஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி ஹெச்பி கேஸ் வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிலிண்டர் புக் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அப் டு டேட்டாக பார்த்துக்க முடியுது. இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.